கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த மகிமை நிறைந்த கர்த்தாவே உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, இந்த 2025 வருடத்துல கூட தகப்பனே, 1வது மாசத்துல கிறிஸ்துவ ஆண்டுல ராஜா, இந்த 29வது நாளை சந்திக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி துதியும் ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் கனத்தையும் இருதயத்திலிருந்தும் சுவாசத்திலிருந்தும் இரத்தத்திலிருந்தும் உமக்கு ஏறெடுக்கிறேன் சுவாமி. அப்பா, சொல்லி முடியாத அளவுக்கு செய்த நன்மைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுது தேவனே, இந்த ஜூம்ல கலந்து கொண்டு இருக்கிற ஊழியர்களையும் விசுவாசிகளையும் மூப்பர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஆவியானவரே, நீர் பேசும் அப்பா. உம்முடைய வார்த்தை மட்டும் வெளிப்படட்டும். உம்முடைய மகிமை இஸ்ரவேலில் இருந்து தேவனே எப்படி இந்த உலகம் முழுக்கும் பரவி சென்றதோ அப்படி இந்த நேரத்தில் இங்கிருந்து உம்முடைய மகிமை பரவி செல்லட்டும். கருத்திலே என்னை ஒப்புடுக்கிற ராஜா, உம் பரிசுத்தத்தினாலே என்னை மறைத்து உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டு கிருபையை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் ஜூம்ல கலந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் மூப்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை நான் ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளில கூட இரத்த சாட்சிகளை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பேசிக்கொண்டு வருகிறீர்கள். இரத்த சாட்சிகளை குறித்து நாம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக ஒவ்வொரும் தன்னை எப்படி அர்ப்பணித்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் கேட்டோம், வாசித்தோம், படித்தோம். இன்னும் வரப்போற நாட்களில கூட நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதுதான் முக்கியம். அதனால்தான் ஆவியானவர் நமக்கு இப்படிப்பட்ட இரத்த சாட்சிகளை குறித்து இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறார், நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கூட இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு மிஷனரியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். புனித டேமியன் டி வெஸ்டர், இவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இவர் 1840 பெல்ஜியத்தில் இனிசிதார் டாஸ்மேலோவில் டெமியன் பிறந்தார். அந்த தேசத்தில் அவர் பிறந்தார். அவர் பிறந்தது மாத்திரம் அல்லாம இந்த தினத்துல 1889 வரைக்கும் அவர் ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவர் ஊழியத்தை செய்த கால கட்டங்களிலே அவருக்கு நடந்த கொடுமையை இந்த நாளில கூட தேவனுக்காக தன்னை அவர் எப்படி அர்ப்பணித்துக் கொண்டார், தேவனிடத்திலிருந்து தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து இந்த நாளிலே வேதத்தின் ஆதாரத்தோடு வசனத்தோடு நாம் பார்க்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. என்ன செய்தாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த பொழுது அந்த ஊழியத்தின் நேரத்திலே அநேக ஜனங்கள் அவரை தேடி வருகிறதை அவர் கண்டு இந்த வார்த்தையை சொன்னார். மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இந்த ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் உருக்கத்தோடு சொன்ன வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தைக்கு அப்படியே தன்னுடைய இருதயத்துல புனித டேமியன் டி வெஸ்டர் இனிசிதார் அதை பயன்படுத்துகிறார், தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை கை கொள்ளுகிறார். இவர் பிறந்தது ஜனவரி 3வது மாசம் 1840 பிறந்திருக்கிறார். பெல்ஜியத்திலே பிறந்திருக்கிறார். இவர் ஒரு பெல்ஜியத்துல பிறந்தது மட்டுமல்லாம
இவர் என்ன செய்திருக்கிறார்? சிறு வயதிலேயே தன்னை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார். எப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார் நம்ம பார்ப்போம். ஆரம்ப கால வாழ்க்கை மற்றும் அழைப்பு. ஜனவரி 3, 1840 பெல்ஜியத்தின் மெலோவில் டேமியன் பிறந்தார். பக்தியுள்ள கத்தோலிக்க குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட அவர் போதகர் ஆவதற்கு அழைப்பை பெற்று 1859 புனித இருதயங்களின் சபையில் சேர்ந்தார். புனித இருதயங்களின் சபையில் அவர் என்ன செய்தார்னா மெம்பர்ஷிப் ஆகிறார், சேர்ந்தார். ஹவாயில் ஒரு மிஷனரியாக பணியாற்ற முன் வந்தார். அவாய் என்ற அந்த இடத்துல மிஷனரி ஊழியத்தை செய்ய அவர் என்ன பண்ணார்னா முன் வந்தார். நான் இந்த இடத்துல ஊழியம் செய்ய போறேன் அப்படி என்று சொல்லி பணியாற்ற முன் வந்ததற்கு அங்கு 1864 போதகராக நியமிக்கப்பட்டார். மொலே கையில் ஊழியம் 1873 ஹவாய் அரசாங்கம் தொழு நோயாளிகளுக்கு ஒரு குடியேற்றத்தை நிறுவியது. அதில் தன்னார்வர்களாக ஆவிக்குரிய தந்தையாகவும் சமுதாய தலைவராகவும் பணியாற்றினார். தொழு நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்து வீடுகளை கட்டி அவர்கள் அடக்கம் செய்ய கல்லறைகளை தோண்டினார். அவர்களுக்கு பள்ளிகளையும் தேவாலயங்களையும் நிறுவினார். டேனியன் தொழு நோயாளிகளிடையே வாழ்ந்து 1885 தொழுநோயாலில் பாதிக்கப்பட்டார். 49வது வயதில் ஏப்ரல் 15, 1889 அன்று மரிக்கும் அவரை தனது பணியை தொடர்ந்து அவருடைய சேவை அவருக்கு உலக அளவில் பாராட்டை பெற்றது. இந்த டேனியல் ஜேவியஸ் இவர் ஒரு கத்தோலிக்க குடும்பத்துல பிறந்து அந்த இடத்துல தன்னை ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து ஒரு அந்த இடத்துல அவர் ஊழியத்தை செய்து கொண்டு வர்றார். அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வரும்போது அங்க தொழு நோயாளிகள், குஷ்டரோகிகள் அதிகமா இருக்கிறாங்க. அந்த தொழில் நோயாளிக்கு ஏதாச்சும் செய்யணும் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு வீடுகளையும் கட்டி கொடுக்கிறாரு, ஆலயத்தை கட்டி கொடுக்கிறாரு, இன்னும் வேற சில உதவிகள்லாம் அவர் செய்து கொண்டு வர்றார். அப்படி செய்யும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கிற கத்தோலிக்கர் அடுத்து ரோமனியர்கள் அவரை என்ன பண்றாங்க, அவர் மேல ஒரு கண் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, வாசிக்கிறேன். நோயாளிகளை பராமரிக்க டேமியனின் அர்ப்பணிப்பு இயேசுவின் இரக்கம் நிறைந்த ஊழியத்தை பிரதிபலிக்கிறது. நோயாளிகளை பராமரிக்க இயேசுவின் ஊழியத்தை எண்ணுகிறது, பராமரிக்கிறது. அது மட்டுமல்ல, ஒன்று அர்ப்பணிப்பு இயேசுவின் இரக்கம் நிறைந்த ஊழியம் பிரதிபலிக்கிறது. மத்தேயு 9:36. 2 வேதத்தின்படி வாழ்வது. மத்தேயு 5:13. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி இங்க தேவனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன செய்கிறார்னா தன்னை முழுவதுமாக அர்ப்பணி செய்கிறார். அவர் தன்னுடைய சுயமாக தன்னை என்ன செய்தார்னா தேவனிடத்துல அர்ப்பணி செய்து ஒரு 3 காரியத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஒன்று நோயாளிகளுக்கு பராமரிப்பு. நோயாளிகளுக்கு தேவை என்ன
அடிப்படை வசதி என்ன அப்படின்றத தெரிந்து கொண்டாரு. தெரிந்தது கொண்டது மட்டுமல்ல, ஜனங்களுக்கு அதை செய்து கொண்டு வந்தார். 2, வேதத்தின்படி வாழ்வது. வேதத்தின்படி வாழ்ந்தார். இன்னைக்கு நிறைய பேரு சொல்றாங்க, நான் வேதத்தின்படி வாழ்றேன் அப்படின்றாங்க. ஆனா சில காரியத்துல வேதத்தின்படி என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வாழ மாட்டாங்க. வெளி உலகத்துக்கும் உள் உலகத்துக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பெருமையை கொண்டு இருப்பாங்க. ஆனா இவர் டேமியன் டி வெஸ்டர் என்ன செய்தார்னா, மத்தேயு 5:3 அப்படியே என்ன பண்ணார், தனக்குள்ள வாழ்ந்து காட்டினார். இவர் செய்த காரியத்தை உலக அளவில் போற்றப்பட்டாங்க, இவரும் பாராட்டப்பட்டார். 3வதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்கியவான் வாழ்ந்தார். பாக்கியவானாக வாழ்ந்தார். யாருக்காக? முதலாவது தேவனுக்கு தன்னை முழுதுமா அர்ப்பணை செய்தாரு. 2வது ஜனங்களுக்கு அர்ப்பணை செய்தாரு. தேவன் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு என்ன செய்தாரோ அதை இவரு செய்தார், ஜனங்களுக்கு செய்தார். ஜனங்களுக்கு செய்தது மட்டுமல்லாம அதே போல வாழணும் அப்படின்னு சொல்லி பாக்கியவான் என்ற ஒரு பெயரும் பெற்றுக்கொண்டார். தேவன் இந்த வசனத்தை சொன்னது போல, வசனத்துக்கு ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்ன அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். நாமும் கூட இந்த உலகத்துல சிலர் ஊழியம் செய்யறோம், சிலர் ஊப்புறாரா இருக்கிறோம், சிலர் விசுவாசிகளா இருக்கிறோம். ஆனா உலகத்துல இருக்கும் பொழுது தன்னை அவர் பெருமைப்படுத்திக் கொள்ளல, தன்னை தாழ்த்தி கொண்டார். நாம் கூட உலகத்தில் இருக்கும் போது நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது, நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவனுடைய வார்த்தை. இதே போலத்தான் புனித டேமியன் டி வெஸ்டர் அவர் கூட தன்னை உலகத்துல என்ன பண்ணல, பெருசா காட்டிக்கொள்ளல. பெருசா காட்டிக்கொள்ளாதபடிக்கு தேவனை மட்டும்தான் முன்வைத்தார், தன்னை தாழ்த்தி கொண்டார், தன்னை பின்னாடி வைத்துக் கொண்டார். அதனால்தான் அவர் இறந்த பிறகு அவருடைய வார்த்தையை நாம் அநேக வருடங்கள் கழிச்சு இன்றைய தினத்திலே கர்த்தர் நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் மூலமாக. 3வதாக சுய தியாகம் அன்பு உடையவராக இருந்தார். தன்னை முழுவதுமாக சுயமாக தியாகம் செய்தார். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கூட தன்னை என்ன பண்ணாரு, சுயமாக தன்னை என்ன பண்ணாரு, தியாகத்துக்காக ஒப்பு கொடுத்தார். அதே போலதான் அந்த காலத்துல கொடிய நோய், இந்த குஷ்டரோக நோய், லேவியராகமும் உபாகமும் புஸ்தகத்துல எல்லாம் பார்க்கும்போது இந்த குஷ்டரோகம் உடையவர்களை ஊருக்குள்ளேயே சேர்க்க மாட்டார்கள். ஒருவனுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு அப்படின்னா அவன் தீட்டுன்னு சொல்லி அவன் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அவனை பக்கத்துல யாரும் போக மாட்டாங்க, ஊரை விட்டு வெளியே வைப்பாங்க. இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணாருன்னா, குஷ்டரோகிகளை தேடி போனாரு. தேடி போய் அவர்களை தொட்டு சுகமாக்கி அவர்களுக்கு புது வாழ்வை அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். மனுஷன் தள்ளி வைத்தான், தேவன் சேர்த்து கொண்டார். மனுஷன் ஒதுக்கினான், தேவன் தன்னோட ஒதுக்காதபடி பரலோக ராஜ்யத்துக்கு ஒதுக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டார். அதனால்தான் சொன்னாரு, மத்தேயு 9:36 வாசிக்கிறோம், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள். அப்போ மேய்ப்பனாக வந்து கிறிஸ்து செய்து காட்டியது போல இந்த டேமியன் டி வெஸ்டர் என்ன பண்ணார்னா செய்து காட்டினார். தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார், சுயமாக அர்ப்பணித்தார், அன்பு செலுத்தினார் ஜனங்கள் மீது, அந்த குஷ்டரோகிகள் மீது அன்பு செலுத்தினார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் மீது அன்பு செலுத்துகிறோம் என்பது மிக முக்கியம். வெளி தோற்றத்துக்கு குஷ்டரோகம் நிறைய இருக்கும், ஆனா உள் தோற்றத்தில் அதை பெரிய ஒரு குஷ்டரோகமா, தீராத வியாதியாக இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். என்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த டேனியல் டி வெஸ்ட் என்ன செய்யல, தன் பெருமையாக காட்டிக் கொள்ளவில்லை. தனக்குள்ள ஒரு மிக முக்கியமாக தாழ்மையின் குணத்தை, கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்த்தினாரோ அப்படி இவர் தன்னை தாழ்த்தினார். நாம் அப்படி தாழ்த்தும் போது கிறிஸ்து நம்மை என்ன செய்வார், மேலோக நிற்க வைப்பார்
என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக, டேமியன் வாழ்க்கை கிறிஸ்துவின் தியாக அன்பை பிரதிபலிக்கிறது. இந்த டேமியன் வாழ்க்கை வந்து கிறிஸ்துவின் தியாகத்தை என்ன செய்கிறதுனா வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது. யோவான் 15:13 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். யோவான் 15:13 வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய சிநேகிதனாக இருக்கிறார். அந்த அன்பு நமக்கு கொடுத்தார். இந்த அன்பில மிகமான முக்கியமான அன்பு என்ன அப்படின்னா, இதுல கலப்படம் இல்லாத ஒரு அன்பை நமக்கு கொடுத்தார். அதனால தான் அவர் சொல்றாரு யோவான் 15:13, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த டேமியன் வெஸ்ட் வந்து இவரை தெரிந்து கொண்டாரு. தெரிந்து கொண்டு அவர் தன் சிநேகிதனாக முதலாவதாக ஏற்றுக்கொண்டார். டேமியன் டி வெஸ்ட் வந்து இயேசு கிறிஸ்து தன் சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டார். தன் சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டதுனால இவர் என்ன பண்ணாரு, தன் சிநேகிதனுக்கு தன் ஜீவனை கொடுத்தார், தன் அன்பை செலுத்தினார். யாருக்கு? இயேசு கிறிஸ்து முதலாவதாக டேமியன் வெஸ்டை தெரிந்து கொண்டார், சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது, டேமியன் வெஸ்டுக்காக கிறிஸ்து தன் ஜீவனை தந்தார். அடுத்தது, இவர் தன் ஜீவனை கிறிஸ்துவுக்காக கொடுத்தார். அந்த தொழில் குஷ்டரோகம் பரவுது என்று தெரியும், சுகப்படுத்த முடியாது என்று தெரியும். ஆனாலும் தன் ஜீவனை முழுக்கமாக அந்த ஜனங்களுக்காகவே, கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல ஜனங்களுக்காக தன்னை அர்ப்பணித்தாரோ இவரும் அந்த ஜனங்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார். நாம் இன்றைக்கு எப்படி நம்முடைய ஜீவனை அர்ப்பணிக்கிறோம் என்பது மிக முக்கியம். கிறிஸ்து நமக்கு சிநேகிதன் என்று நம்ம வாயினாலே சொல்லுகிறது மட்டுமல்ல, அது செயலை காமிக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துனுடைய வார்த்தை. எனக்கும் சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் சேரும். அடுத்ததாக, புனித டேமியனின் சென்ற பணியில் இருந்து செய்த பணிகளில் இருந்து வாழ்க்கை பாடங்கள் நம்ம நல்லா என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்தல். இந்த உலகத்துல வந்து மனிதனால ஒதுக்கப்பட்டவர்கள் வந்து குஷ்டரோகிகள், விதவைகள், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு தெரியும், நம்ம இருக்கிற இடத்திலே இருக்கிறாங்க. அப்போ நம்மளும் என்ன செய்யணும்னா, ஒதுக்கப்பட்டவர்களுக்காக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை வெளிக்கொண்டு போய் காட்டுவதில், அவங்க மேல அன்பு செலுத்துவதில் தான் மிக முக்கியம். ஐயோ நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னா அதை குறித்து கருத்தை நம்ம இடத்துல கேட்கிறவராக இருக்கிறார். 2, விசுவாசத்தில் தைரியமாக இருந்தார். இந்த புனித டேமியன் டி வெஸ்ட் வந்து விசுவாசத்துல என்ன பண்ணார்னா உறுதியாக இருந்தார். எனக்கு வந்து கிறிஸ்துவை நான் என்ன பண்ணுவேன், காண போறேன். கிறிஸ்து என் சிநேகிதன், நான் அவருடைய சிநேகிதர். அவர் எனக்கு உயிர் தந்தார், எனக்கு வாழ்வு தந்தார், நான் அதை திரும்ப அவருக்கே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா இயேசு கிறிஸ்துவுக்கே கொடுத்தார். அதனால்தான் விசுவாசத்தில் அவர் என்ன பண்ணார்னா உறுதியாக நின்றார் அப்படி என்று பார்க்கிறோம். 2வது. 3வதாக, இரக்கத்துடன் சேவை செய்தார். 3வது என்ன பண்ணார்னா இரக்கத்துடன், யாரை பார்த்தாலும் இந்த ஒதுக்கப்பட்ட ஜனங்களை பார்த்த உடனே ஒரு இரக்கம் அவங்க மேல. அதே போலதான் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துல இருந்த பொழுது, 3.5 வருஷம் இருந்த போது, இந்த யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்களோ, குஷ்ரோகிகள், குருடர்கள், தப்பானிகள், இப்படி நோயினால பாதிக்கப்பட்டவர்கள், பிசாசினால பிடிக்கப்பட்டவர்களே கிறிஸ்து பார்த்த உடனே அவங்க மீது ஒரு இரக்கத்தை வச்சார். அந்த இரக்கம் இந்த டேமியன் டி வெஸ்ட் கூட என்ன பண்ணாருன்னா, இப்படி யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு இருக்காங்களோ அவங்க மேல வச்சார். நம்ம கூட நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம பார்க்கிற இடத்துல இப்படி ஒதுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க மேல நம்ம இரக்கத்தை காட்டுறோமா?
கிறிஸ்து நம்ம மேல இரக்கத்தை காட்டி இருக்கிறாரு. இந்த டேமியன் அந்த ஒதுக்கப்பட்ட ஜனங்களோட இரக்கத்தை காட்டினாரு, நாம் ஒதுக்கப்பட்ட ஜனங்களோட இரக்கத்தை காட்டணும். அதே போலதான் இன்னைக்கு கல்வாச்சப்பல் ஊழியங்கள் எங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிடத்துல இந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் அதை செய்யத்தக்கதாக கிறிஸ்து நம்மளை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். இதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு நம்ம செய்யற ஊழியங்கள் ஸ்லம் சைட்ல செய்யற ஊழியங்கள், அவர்கள் மீது நாம் இரக்கத்தை காட்ட வேண்டும். காட்டிக்கொண்டு இருக்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். இது கர்த்தர் நம்ம மீது வைத்த பெரிய ஒரு இரக்கம். அந்த இரக்கத்துக்கு நாம் பாத்திரமா இருக்கிறது போல இந்த ஜனங்கள் மீது நாம் இரக்கத்தை காட்டணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் ஒரு இடத்துல நான் ஜெபித்து விட்டு திரும்பி வரும்பொழுது ரோட்ல வந்து கொண்டே இருக்கிறேன். அவருடைய காலில் ரத்தம் ஒலிவிட்டு இருக்குது, கையில ரத்தம் ஒலிவிட்டு இருக்கு. அவர் பார்த்த உடனே கிறிஸ்துவின் என்னுடைய இருதயத்துக்கு வந்தார். உடனே நான் என்ன பண்ண, அவரை என்னுடைய வண்டியில உட்கார வச்சு அவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல காட்டி அவருக்கு கட்டு போட்டு அந்த காயத்தெல்லாம் தொடச்சி அவர் கட்டு போட்டு அவர் எங்க போறாருன்னு கேட்டு அவருக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு அனுப்பிவிட்டேன். இதை நான் பெருமையா சொல்ல, தயவுசெய்து யாரும் அப்படி நினைக்க வேண்டாம். கர்த்தர் நம்ம மீது காட்டின இரக்கத்தை ஒதுக்கப்பட்டவர்களுடைய ஜனத்தின் மீதும் மனுஷன் மீது காட்டும் போது கர்த்தர் அதுல மகிமைப்படுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக அவர் எதை தெரிந்து கொண்டார் என்றால், நான்காவதாக சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இந்த டேமியன் வெஸ்ட் சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். கிறிஸ்துவும் இந்த உலகத்துக்காக தன்னை அர்ப்பணித்தது போல இந்த டேனியன் வெஸ்ட் இந்த சமுதாயத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டார், ஜனங்களுக்காக. நாம் கூட கிறிஸ்து எனக்கு எப்படி அவர் தேவனாக என்னை தெரிந்து கொண்டாரோ, என்னை எப்படி அவர் தெரிந்து கொண்டு என்னை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ, நாம் அப்படி இந்த சமுதாயத்துக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். சமுதாயத்திலே நாம் இந்த ஒதுக்கப்பட்ட ஜனங்களோடு இருந்து அவங்களுடைய காரியத்திலே அவங்களுக்கு நம்ம கிறிஸ்துவின் அன்பை காட்டி கொடுக்கும் போது அதில் கிறிஸ்து வெளிப்படுகிறார். சுவிசேஷங்களை பார்க்கும் போது அநேக குஷ்டரோகிகள் தேவனிடத்திலே நான் சுகமாக வேண்டும் என்று சொன்ன பொழுது, உங்களுக்கு விசுவாசம் உண்டா என்று கேட்டாங்க. அவங்க ஆமா எங்களுக்கு விசுவாசம் இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் சுகமாக்கின போது அவர்கள் என்ன பண்ணாங்க, சுகமாக்கப்பட்ட பிறகு முதலாவது அங்க பார்த்த ஜனங்கள் கிறிஸ்துவின் கிரியைகளை தெரிந்து கொண்டார்கள். தன்னுடைய ஊர்ல இருந்தவர்களை போய் அவர்கள் காட்டி கிறிஸ்துவின் செய்தி பறைசாற்றினார்கள், சாட்சி சொன்னாங்க. நாம் கூட நம்ம இருதயத்தில் இருக்கிற குஷ்டம் நீங்கும் பொழுது சமுதாயத்துல தள்ளப்பட்ட ஜனங்கள் மத்தியில போய் சொல்லும் போது அவங்களுக்குள் இருக்கிற குஷ்டம் நீங்க கிறிஸ்து நம்மளை பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக பார்க்கும்போது நாம் இந்த 4 காரியத்தை மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். 1, ஒதுக்கப்பட்டவர்களுக்காக சேவை செய்தல். 2, விசுவாசத்தில் தைரியமாக இருக்க வேண்டும், உறுதியா இருக்கணும். 3, இரக்கத்துடன் சேவை செய்ய வேண்டும். 4, சமுதாயத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த புனித டேமியன் டி வெஸ்ட் இந்த 4 காரியத்தை செய்தார். கிறிஸ்து அநேக காரியத்தை செய்தார். சமுதாயத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், உலகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், சிநேகிதனாக நம்மை ஏற்றுக்கொண்டார், நமக்காக வந்த சிநேகிதன், நமக்காக வந்த உயிர் கொடுத்தார், நாமும் அவருக்காக உயிர் கொடுக்க வேண்டும். டேனியல் டி வெஸ்ட் கிறிஸ்துவுக்காக தன் உயிரை தியாகமாக செய்தார். அதே போல நாம் செய்யும் போது கர்த்தர் நம்ம கூட ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவனே, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் நீர் எப்படி சேவை செய்தீரோ
இந்த டேமியன் வெஸ்ட் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்து சமுதாய பணியிலையும் ஒதுக்கப்பட்ட ஜனங்களோடும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நோய் பரவுது என்று தெரிந்தும் உமக்காக தன்னை முழுவதுமாக ஆண்டவரே தன்னை அர்ப்பணித்தது போல இன்றைக்கு நாங்களும் கூட ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையை கண்டு இவருடைய செய்தியை நாங்கள் கேட்டு விட்டுவிடாதபடி இதை எங்கள் வாழ்க்கையிலும் இதை எடுத்துக்கொள்ள கிருபையை தகப்பனே. முழுமையாக அர்ப்பணித்த புனித டேமியனின் வாழ்க்கையை நன்றி நாங்கள் கூறுகிறோம். வரம்புகள் இல்லாமல் அன்பு செலுத்தவும் தைரியத்தோடு இருக்கவும் துன்பப்பட்டவர்களின் முகங்களின் உமது சாயலை காணவும் அவர்களுக்காக இரக்கத்துடன் கண்ணியத்துடன் சேவை செய்யவும் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக எனக்கும் கொடுக்கும்படியாக கிருபையை செய்யும். பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்டு நாம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.